Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'm going to talk about two confusing words. Okay. So confusing verbs. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ரெண்டு வேர்ப் இருக்கும். ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் இருக்கும். ஆனால் எந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் டூ இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூசிங் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சே அண்ட் அனதர் ஒன் இஸ் டெல். ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ டூ இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூசிங் வேர்ப்ஸ், சே அண்ட் டெல். சே அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லு அப்படின்னு அர்த்தம். டெல் அப்படின்னாலும் சொல்றது தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல சே யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டெல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் என்னென்ன அர்த்தம், இங்கிலீஷ்ல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்க போறோம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, யூ ஹாவ் டு வாட்ச் வீடியோ டில் த எண்ட். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு குழப்பமே இருக்காது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ த வேர்ட் சே. ஸோ இந்த சே அப்படிங்கிற இந்த வார்த்தையை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்றது. ஓகே, ஐ சே, நான் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் நோ த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சே. சேவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. சே அது அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? செட். ஓகே, ஸோ செட் அப்படிங்கிறது இதோட பாஸ்ட் ஃபார்ம். ரைட், ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். இது வந்து சொல்கிறேன், இது வந்து சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. இந்த சே அப்படிங்கக்கூடிய வேர்புக்கு அப்புறமா வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்திங். சம்திங் அப்படிங்கிற இடத்துல என்ன? சே அதுக்கப்புறம் வர்ற சம்திங்னா ஏதாவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம இங்க வந்து ஒருத்தர் சொல்றாங்க, இது என்ன வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ ஹீ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இவனை வந்து ஹீன்னு வச்சுக்கலாம். இந்த சேவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட். ஸோ சே அப்படிங்கிறத விட நம்ம இந்த மாதிரி செட் பாஸ்ட் ஃபார்ம்ல தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். ரைட், ஹி செட், அவன் சொன்னான். சம்திங், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான், பட் என்ன சொன்னான் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ ஹி செட், அவன் சொன்னான். இந்த சே அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் சே இருக்கலாம் அல்லது செட் இருக்கலாம். ஸோ செட் அப்படிங்கிறது இதோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ சம்திங் என்ன சொல்லியிருப்பான்? எக்ஸாம்பிள் வந்து ஹலோ. ஹி செட் ஹலோ. That's it. He said hello. அவன் சொன்னான் ஹலோ அப்படின்னு. ஓகே, one more example. She said, அவள் சொன்னாள். She was busy. She said, அவள் சொன்னாள். She was busy. அவள் பிஸியாக இருந்தாள் என்று. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சே அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறமா வரக்கூடியது அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே வரணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, he said hello. ஸோ she said she was busy. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம். ஆனா யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லல. ஸோ he said, she said, அவள் சொன்னாள், அவன் சொன்னான். ஆனா யாருக்கிட்ட தெரியாது. ஸோ நம்மளால வந்து மென்ஷன் பண்ண முடியாது. செட் அல்லது சே அப்படிங்கிற வேர்ப் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்களோ நீங்க அதை சொல்லலாம். ஆனா அந்த விஷயத்த அவங்க யாருக்கிட்ட சொன்னாங்க, அந்த சம் ஒன் யாரு அப்படிங்கிறத நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஈஸியா இருக்கா? ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ செந்தில் சொன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னு. செந்தில் சொன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது என்று. ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? செந்தில் செட், செந்தில் சொன்னான் மழை பெய்து கொண்டிருந்தது என்று. இட் வாஸ் raining.
ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட். ஹலோ, she was busy, it was raining, இது எல்லாமே வந்து இந்த சப்ஜெக்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட். சம்திங் அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்த இந்த சப்ஜெக்ட் வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது யாருக்கிட்ட இதை சொன்னாங்க அப்படிங்கறத, அந்த சம்ஒன் யாரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்ல முடியாது நம்மளால, he said me. he said me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னான் ஹலோ அப்படின்னு, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸோ she said him. அவள் அவனிடம் சொன்னால் she was busy. ஸோ இந்த மாதிரி யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கறத நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சே அல்லது செட்டுங்கிறது யூஸ் பண்ணீங்கன்னா சம்ஒன் யாருக்கிட்ட அந்த விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கறத நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஸோ சே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சே இருக்கலாம் அல்லது செட் இருக்கலாம். ஓகே, say is a present form and said is the past form of say. And then something ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும், அவ்வளவுதான். பட் here we can't mention someone யாரு அப்படிங்கறத வந்து we can't mention it. இங்க வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஈஸியா இருக்கா? இப்படி நம்மளால சொல்ல முடியாது. he said me, okay, and she said me, and then they said him. ஓகே, இந்த மாதிரி நம்மளால அது மென்ஷன் பண்ண முடியாது. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்களோ அதை சொல்ல முடியும். யார்கிட்ட சொன்னாங்கிறத நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி செட் அல்லது சே அப்படிங்கிற வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். சிம்பிளா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கமெண்ட்ல சொல்லுங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் till now? Okay, so then we are going to practice some example sentences using the verb say. Let's practice. Okay, so இதெல்லாம் வந்து example sentences. இங்க பாருங்க, say அதோட past form said. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துவோம். சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் களைப்பாக இருக்கிறாள் என்று சொன்னாள். அவள் களைப்பாக இருக்கிறாள் என்று சொன்னாள். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? அவள் சொன்னாள். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she said, அவள் சொன்னாள். என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே போடணும். அது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்தா ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ்னா பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, யூ காண்ட் சேஞ்ச் த டென்ஸ். ஓகே, இங்க பாருங்க, இது வந்து பாஸ்ட் தான். அவள் சொன்னாள், she said. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதுல இருக்கோ அது அப்படியே போடணும். மிச்சம் என்ன இருக்கு? அவள் களைப்பாக இருக்கிறாள் என்று. அவள் களைப்பாக இருக்கிறாள், இது என்ன டென்ஸ்? இது பிரசன்ட் டென்ஸ். அது அப்படியே போடணும். களைப்பா இருக்குன்னா டயர்ட், ரைட்? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? she said she is tired. that's it. இதை வந்து வாஸ்ன்னு மாத்திரக்கூடாது. இதே இது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன போடுவீங்க? அவள் சொன்னாள், அவள் களைப்பாக இருந்தாள் என்று. களைப்பாக இருந்தாள் என்று அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? she said she was tired. ஓகே, நெக்ஸ்ட், அவர் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அவர் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர் சொன்னார். அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்னா he, சொன்னார் அப்படின்னா said. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. அமைதியா இருக்கு. ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து யாருகிட்ட சொன்னாங்க அப்படிங்கறத நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, சோ இங்க பாருங்க, அவர் சொன்னார்னு போட்டீங்க. மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்று. மழை பெய்து கொண்டு இருக்கிறது, இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு தான் டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, எப்படி சொல்லுவீங்க? மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ரெய்னிங். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ். இட் இஸ் raining. That's it. He said it is raining. He said it is raining. அவர் சொன்னார் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று. நெக்ஸ்ட், ஆங்கிலம் எளிது என்று என்னுடைய ஆசிரியர் சொன்னார். இங்கிலீஷ் ஈஸின்னு என்னோட டீச்சர் சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க யார் சப்ஜெக்ட்? என்னுடைய ஆசிரியருங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். சொன்னார் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? மை டீச்சர் said, சொன்னார் ஆங்கிலம் எளிது என்று. இதான் ஸ்டேட்மெண்ட். ஆங்கிலம் எளிது, அதை எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ் இஸ் ஈஸி. இங்கிலீஷ் இஸ் ஈஸி. தட்ஸ் இட்.
இது எல்லாத்தையும் பாருங்களேன். ஸோ அவள் சொன்னால் she is tired, she said she is tired. ஆனா யார்கிட்ட சொன்னாங்க தெரியாது, நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. செட்ங்கிற verb யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ண முடியாது. he said it is raining, அவர் சொன்னார் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று. யார்கிட்ட சொன்னாரு தெரியாது. my teacher said English is easy, English is easy ன்னு சொன்னாங்க, பட் யார்கிட்ட சொன்னாங்க we don't know, we can't mention it here. If you use a verb said, okay, or say, you can't mention the person, right? அந்த யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற நாளை வந்து நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. That's it. ஈஸியா இருக்கா? இன்னும் 2 sentences பார்த்துட்டு and then I'm going to explain the verb tell. Next example. ராமு படம் நன்றாக இருந்தது என்று சொன்னான். ராமு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட் ராணி எதுவும் சொல்லவில்லை. அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? ராமு சொன்னான். அது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ராமு செட். ராமு செட்னா ராமு சொன்னான். என்ன சொன்னான்? படம் நன்றாக இருந்தது. படம் நன்றாக இருந்தது. இது என்ன டென்ஸ்ல வருது? பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பி வெர்ப்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல வருது. அதை எப்படி சொல்லுவீங்க? படம் இருந்தது. அதை எப்படி சொல்லலாம்? The movie was. நன்றாக, good. That's it. Ramu said the movie was good. Ramu said the movie was good. Next, ராணி எதுவும் சொல்லவில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? ராணி ஒண்ணுமே சொல்லல. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணி ரெண்டு விதமா சொல்லலாம். So ராணி said அப்படின்னா, ராணி saidனா ராணி சொன்னால் nothing. ராணி said nothing. ராணி எதுவும் சொல்லல அப்படிங்கறத ராணி said nothing அப்படின்னு சொல்லலாம். அல்லது ராணி didn't say anything அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டு விதமாவும் சொல்லலாம். ராணி didn't say anything and then ராணி said nothing. ரெண்டு விதமா சொல்லிக்கலாம். இன்னொன்னு எப்படி சொல்லலாம்? ராணி didn't say anything. ஸோ இந்த நத்திங் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை தான். ஓகே, இந்த எனிதிங் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை. ஸோ இதை நெகட்டிவ் ஆக்குறதுக்கு முன்னாடி டென்ட் சேர்த்திருக்கோம். ஸோ இந்த மைனஸ், இங்க வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை தான். அதனால இங்க வந்து சொன்னாள் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணி செட் நத்திங். ராணி எதுவுமே சொல்லல. ராணி எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னா ராணி செட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஈஸியா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த verb tell. Let's see. Next I am going to teach you tell. Okay, so tell அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா told. So tell அதோட பாஸ்ட் ஃபார்ம் told. சொல்கிறேன், சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். told அப்படின்னா சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ டெல்க்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்ஒன், ஒரு விஷயத்த யாருக்கிட்ட சொன்னாங்களோ அவங்களோட பேர் இங்க வரணும். அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொன்னாங்களோ அந்த சம்திங்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது இங்க வரணும். அவ்வளவுதான். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சே அப்படிங்கிறதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? சம்திங். யாருக்கிட்ட சொன்னாங்கிறத வந்து we can't mention it. Here you can mention the listener. Listener அப்படின்னா யாரு? யாருக்கிட்ட சொன்னாங்க, யார் அதை கவனிக்கிறாங்களோ அவங்க தான் லிசனர். அவங்கள வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ண முடியும். Who receives the message. ஓகே, அவ்வளவுதான். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அவர் என்னிடம் உண்மையை சொன்னார். ரைட்? அவர் என்னிடம் உண்மையை சொன்னார். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? அவர் சொன்னார் அப்படின்னு தான் இருக்கு. நீங்க இந்த இடத்துல he said அப்படின்னு போட்டா தப்பு. ஏன்னா அவர் உண்மையை சொன்னார். இந்த உண்மையை அப்படிங்கிறது என்னன்னா சம்திங், ஒரு விஷயம். ஓகே, இந்த என்னிடம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா someone. ரைட்? அவர் என்னிடம் உண்மையை சொன்னார். சம்ஒனும் இருக்கு, யார்கிட்ட சொன்னாங்களோ அந்த விஷயமும் இருக்கு, என்ன சொன்னாங்களோ அதுவும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டெல்லோட பாஸ்ட் ஃபார்ம் டோல்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் சொல்லுவோம். ரைட்? இங்க பாருங்க, அவர் சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? He told
someone யார்கிட்ட? என்னிடம். me. he told me அவர் என்னிடம் சொன்னார். என்னது? உண்மையை. the truth. ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ். அவள் எங்களிடம் கதை சொன்னாள். அவள் எங்களிடம் கதை கூறினாள். அவள் எங்களுக்கு அல்லது எங்களிடம் ஒரு கதை சொன்னாள். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவள்ங்கிறது இங்க சப்ஜெக்ட். ஓகே, அவள் சொன்னாள். இந்த இடத்துல வந்து செட் வருமா இல்ல டோல்டு வருமாங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அவள் சொன்னாள், யார்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா? இருக்கு. யார்கிட்ட? எங்களிடம். இதான் someone. என்ன சொன்னாங்க? something. என்னது? ஒரு கதை. ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த verb tell. Here you have to use the past form of tell. அவள் சொன்னாள், அதை எப்படி சொல்லுவீங்க? she told. யார்கிட்ட? எங்களிடம். us. she told us. அவள் எங்களுக்கு சொன்னாள் அல்லது எங்களிடம் சொன்னால் ஒரு கதை. a story. she told us a story. அவள் எங்களிடம் ஒரு கதை சொன்னாள். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ யார்கிட்ட சொன்னாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து டெல் தான் யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். யாருமே வந்து நம்ம சே மீ அப்படின்னு யாருமே நம்ம சொல்லவே மாட்டோம். இப்படி ஒரு சென்டென்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வந்து யாராவது உங்களுக்கு கால் பண்றாங்க, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், டெல் மீ அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு சொல்லு. ரைட்? யாருமே வந்து சே மீ அப்படின்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் சேக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறத நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. தென் யூ ஹாவ் டு யூஸ் அ verb tell. tell me. tell me your phone number. யாருமே வந்து சே மீ யுவர் ஃபோன் நம்பர் சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஈஸியா புரியும். அதாவது உங்களோட பேர் என்ன, உங்க பேரை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? எல்லாருமே நம்ம இப்படிதான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? டெல் மீ யோர் நேம். டெல் மீ யோர் நேம். என்கிட்ட உன் பேரை சொல்லு. டெல் மீ யோர் நேம். டெல் மீ யோர் நேம் ப்ளீஸ். ஓகே, ஸோ இதே இது உன் பேரை சொல்லு அப்படிங்கிறதுக்கு சே யூஸ் பண்ணி சொன்னா எப்படி சொல்லணும்? சே யுவர் நேம். அவ்வளவுதான். ஓகே, யார்கிட்டங்கிறத மென்ஷன் பண்ண முடியாது. சே மீ யுவர் நேம் சொல்ல முடியாது. சே யுவர் நேம். டெல் மீ யுவர் நேம். வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ நவ் we are going to practice some example sentences for the verb tell. First example, என் நண்பன் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னான். ஓகே, இங்க பாருங்க, என் நண்பன் சொன்னான். யார்கிட்ட? எனக்கு. என்ன சொன்னா? ரகசியம். ஸோ சம்ஒன்னு இருக்காங்க, என்ன சொன்னாங்க? சம்திங். அதுவும் அந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ என்ன யூஸ் பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு யூஸ் அ verb tell. பட் என் நண்பன் சொன்னான் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட்ல இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் told. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஸோ என் நண்பன் சொன்னான் அப்படின்னா my friend told. என்னுடைய நண்பன் சொன்னான். ஓகே, யார்கிட்ட சொன்னா? எனக்கு தான் சொன்னான். எனக்கு. me, my friend told me. இந்த toldக்கு அப்புறமா வரக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு prepositions யூஸ் பண்ண வேண்டாம். to, for, with அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க யூஸ் பண்ண வேணாம். இப்படி சொன்னாலே போதும். so my friend told me. என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னா. என்னது? ஒரு ரகசியம். a secret. my friend told me a secret. ஓகே, ஸோ இது வந்து someone, இது something. ஸோ அதனால நம்ம told யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு வேர்புக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ எதுக்காக நம்ம அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஹெசிடேஷன், தயக்கங்கிற அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீங்க தைரியமா வந்து இங்கிலீஷ் பேசலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், உன்னுடைய ஃபோன் நம்பரை அவனுக்கு சொல். உன்னோட ஃபோன் நம்பரை அவனுக்கு சொல்லு. இங்க வந்து சப்ஜெக்டே கிடையாது. ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி, ஒரு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். உன் ஃபோன் நம்பரை அவருக்கு சொல்லு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, அவனுக்கு சொல். இதை எடுத்துக்கோங்க. அவனுக்கு சொல். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இப்பதான் நடக்க போகுது இல்லையா? ஸோ அவனுக்கு சொல். அதை எப்படி சொல்லுவீங்க? டெல் ஹிம். எனக்கு சொல்லுனா டெல் மீ, அவனுக்கு சொல்லுனா டெல் ஹிம். டெல் ஹிம். ஓகே, ஸோ டெல்லுங்கிறது ஒரு வேர்ப்.
இதுக்கப்புறமா வந்து யார்கிட்ட சொல்லணும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன சொல்லணும்? உன்னுடைய ஃபோன் நம்பரை. அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா? உன்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னா யோர் ஃபோன் நம்பர். Tell him your phone number. Tell him your phone number. உன்னோட அட்ரஸ் எனக்கு சொல்லு. Tell me your address. ஓகே, இந்த மாதிரி சொல்லிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட், அவள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொன்னாள். அவள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொன்னாள். ஃபர்ஸ்ட் இங்க அவள் சொன்னாள், அது எப்படி சொல்லலாம்? She told. She told. அவள் சொன்னாள். யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு? அவர்களுக்கு. அப்ப அவர்கள்னா இந்த இடத்துல them. ஆப்ஜெக்டிவ் pronoun. So she told them. அவள் அவர்களுக்கு சொன்னால் எல்லாவற்றையும். ஓகே, எல்லாவற்றையும் அதை எப்படி சொல்லுவீங்க? everything. That's it. She told them everything. அவள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொன்னாள். ஈஸியா இருக்கா? இப்போ இதே சென்டென்ஸை கொஞ்சம் நான் மாத்தி சொல்றேன். பாருங்க, இதுல வந்து இந்த அவர்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. அப்ப என்ன இருக்கும்? அவள் எல்லாவற்றையும் சொன்னாள். அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி குட், எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. அந்த இடத்துல நம்ம said யூஸ் பண்ணோம். எப்படி சொல்லுவீங்க? she said everything. அவள் எல்லாவற்றையும் சொன்னாள். ஸோ யாருக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் போது யூ ஹாவ் டு சேஞ்ச் த வேர்ப். அந்த இடத்துல நம்ம வந்து வேர்ப் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see 2 more examples and then you will have the test. ஆசிரியர் எங்களை படிப்பதற்கு சொன்னார், அல்லது ஆசிரியர் நம்மை படிப்பதற்கு சொன்னார். அதை எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க, ஆசிரியர் சொன்னார். எப்படி சொல்லுவீங்க? The teacher told. ஏன் told போட்டிருக்கீங்க? ஆசிரியர் யார்கிட்ட சொன்னாங்க? எங்களை, us. The teacher told us. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்டிவ் pronoun இருக்கணும், அல்லது ஆப்ஜெக்ட் இருக்கணும். ரைட்? The teacher told us. படிப்பதற்கு. இதான் something to study. That's it. The teacher told us to study. ஆசிரியர் எங்களை படிப்பதற்கு சொன்னார். The teacher told us to study. ஆசிரியர் எங்களை ஆங்கிலம் பேசுவதற்கு சொன்னார். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. The teacher told us to speak English. ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மட்டும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மீ, யூ, தெம், அஸ், இந்த மாதிரி ஹிம், ஹெர், இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர பேரும் வரலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிரியர் ராஜாவை படிப்பதற்கு சொன்னார். The teacher told ராஜா to study. அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, நேம் கூட வரலாம், பட் யாருங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட்? நெக்ஸ்ட், அவர்கள் அவனை நிறுத்துவதற்கு சொன்னார்கள். ஏதோ அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அதை எப்படி சொல்லலாம்? அவர்கள் சொன்னார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள்னா தே, சொன்னார்கள்னா told. ஓகே, யார்கிட்ட? அவங்கிட்ட. ஸோ him. ஓகே, இங்க வந்து someone இருக்கு. they told him. நிறுத்துவதற்கு, இதான் something to stop. they told him to stop. they told him to stop. அவர்கள் அவனை நிறுத்துவதற்கு சொன்னார்கள். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? ஈஸியா இருந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த கன்ஃபியூசிங் வேர்ப்ஸ் டெல் அண்ட் சேல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் ரிட்டன் 10 sentences. So you have to fill in the blanks. Okay, blanksல நீங்க தான் வந்து fill பண்ணணும். ஓகே, ஸோ இங்க வந்து எங்க செட் வரும், எங்க டோல்ட் வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, ஒரு சில இடங்கள்ல சப்ஜெக்டே வராம சில இடங்கள் இருக்கும், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து சே வருமா டெல் வருமா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் வந்து எங்க செட் வரும், எங்க டோல்ட் வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ரெடியா இருக்கீங்களா? என் கூட சேர்ந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். நீங்க கடகடன் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி நான் சொல்லி கொடுத்துட்டே வரேன், நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. திஸ் இஸ் யுவர்
time for practice. First one, she blank me to come early. She said me அப்படின்னு வருமா இல்ல she told me அப்படின்னு வருமா? ஸோ மீனா வந்து அவள் என்னிடம் சொன்னாள். ஸோ someone இருக்கு இல்லையா? என்ன சொன்னாங்க? டு கம் இயர்லி, சீக்கிரம் வருவதற்கு சொன்னாள். அப்ப ரெண்டுமே இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? told. வெரி குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட், he blank he was busy. அவன் சொன்னான் he was busy, அவன் பிஸியாக இருந்தான் என்று. யார்கிட்ட சொன்னான்? அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்ப என்ன போடுவீங்க? said வருமா told வருமா? which one is correct? he said he was busy கரெக்டா? he told he was busy கரெக்டா? he said he was busy. யாராவது கேட்டாங்க ஏன் செட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க, நீங்க சொல்லணும் இங்க someone இல்ல, அதனால செட் போட்டிருக்கோம். யார்கிட்ட சொன்னோங்கிறது இல்ல. நெக்ஸ்ட், ப்ளீஸ் blank them to wait. தயவு செய்து அவர்களை காத்திருப்பதற்கு சொல்லு, காத்திருக்க சொல்லு. ஓகே, சோ இங்க ப்ளீஸ் சே them to வெயிட்னு சொல்லுவீங்களா இல்ல ப்ளீஸ் டெல் them to வெயிட் அப்படின்னு சொல்லுவீங்களா? யார்கிட்ட சொல்லணும்? அவங்க கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? வெயிட் பண்றதுக்கு சொல்லணும். அப்ப இங்க என்ன போடுவீங்க? டெல். இந்த மாதிரி சப்ஜெக்டே வராம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்? எப்படி நம்ம வந்து டெல் மீ யுவர் நேம், டெல் மீ யுவர் ஃபோன் நம்பர், ஓகே, டெல் மீ யுவர் அட்ரஸ் அந்த மாதிரி சொல்றோமோ அதே மாதிரி தான் இதுவும். சப்ஜெக்டே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட், ஆர்டர் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ப்ளீஸ் டெல் them to வெயிட். நெக்ஸ்ட், ஐ blank you the truth. I said you the truth இல்ல I told you the truth. நான் உன்னிடம் உண்மையை சொன்னேன். நான் யார்கிட்ட சொன்னேன்? உன்னிடம். என்ன சொன்னேன்? உண்மைய. அப்ப என்ன போடுவீங்க? someone இருக்கு, something இருக்கு. so told. I told you the truth. next, she blank nothing. she said nothing இல்ல she told nothing. toldனா யார்கிட்ட அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கணும், ஆனா இங்க இல்ல, அதனால நம்ம said போடுறோம். she said nothing. next, can you blank me your name. can you say your name. ஏன்னா can யூஸ் பண்ணும்போது can is a model verb. இந்த இடத்துல வந்து கண்டிப்பா present form தான் இருக்கணும். நான் சொல்றதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. can you say me your name அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல can you tell me your name அப்படின்னு சொல்லுவீங்களா? உன்னோட பேரை எனக்கு சொல்ல முடியுமா, சொல்றீங்களா, என்கிட்ட சொல்றீங்களா? ஸோ யாருக்கிட்டேங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதனால நம்ம டெல் யூஸ் பண்றோம். can you tell me your name. next, he blank he will call later. அவன் சொன்னா அவன் அப்புறமா கால் பண்றேன்னு சொன்னான். இங்க என்ன போடுவீங்க? he said he will call later இல்ல he told he will call later. கண்டிப்பா செட் தான் வரும், ஏன்னா யார்கிட்ட சொன்னாங்கிற இன்ஃபர்மேஷன் இல்ல. நெக்ஸ்ட், மை டீச்சர் blank as to study hard. என்னோட டீச்சர் எங்க கிட்ட சொன்னாங்க கஷ்டப்பட்டு கடினமா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க கிட்ட அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதனால நம்ம என்ன வரும்? told. செட் போட்டா தப்பு. நெக்ஸ்ட், they blank it was a great movie. அவங்க சொன்னாங்க அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, கிரேட் மூவி அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? we don't have that information. ஸோ இங்க என்ன போடுவீங்க? said. they said it was a great movie. the last one, don't blank anyone about this. so I mean don't blank, don't say anyone about this இல்ல don't tell anyone about this. யார்கிட்ட சொல்லக்கூடாது? யாருக்குமே சொல்லக்கூடாது. about this அதை பத்தி. ஸோ someone இருக்கு, something இருக்கு. என்ன போடுவீங்க? don't tell anyone. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஓகே, ஸோ நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ரைட், உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சேக்கும் டெல்லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, எல்லாத்தையும் கிளியரா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே சே, செட் அல்லது டெல், டோல்ட் யூஸ் பண்ணி பேசுறதுல உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சே அண்ட் டெல் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஸோ இங்கிலீஷ் நீங்க கத்துக்கும் போது புரிஞ்சு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. மனப்பாடம் மட்டும் பண்ணவே கூடாது என்னைக்குமே. எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், தமிழ், எந்த பாடமா இருந்தாலும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வாட் எவர், காலேஜ்ல எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி புரிஞ்சு கத்துக்கோங்க, மறக்கவே மறக்காது.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.